வெல்கம் விவர்ஸ். இது சூரியநிலை கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் அப்பதான் இன்ட்ரோல நான் இப்ப சொல்ல போற ட்விஸ்ட உங்களால ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 1996 கேரளாவையே உலுக்கி எடுத்த சூரியநிலை கேஸ்ல போலீசால அரெஸ்ட் பண்ணப்பட்ட பஸ் கண்டக்டர் ராஜு, உஷா மற்றும் பிரைம் அக்யூஸ்டான தர்மராஜன் உட்பட கிட்டத்தட்ட 42 நபர்களையும் ப்ராசிக்யூஷன் தரப்பிலிருந்து தகுந்த சாட்சிகளோட ப்ரூவ் பண்ணதால செப்டம்பர் 15 இயர் 2000 கேரளாவுடைய ஸ்பெஷல் கோர் இந்த 42 பேரையும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குது. ஆனா அப்படி கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து 16 வயது சின்ன பொண்ணான இந்திராவை ரேப் பண்ண குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 39 பேரும் கேரளாவுடைய ஹைகோர்ட்ல இந்த கேஸை சரியான முறையில மறுவிசாரணை செய்யும்படி மேல்முறையீடு பண்ணாங்க. இந்த ஒரு அப்பீல் அக்செப்ட் பண்ண ஹைகோர்ட்டும் கேஸை கம்ப்ளீட்டா ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து விசாரணை செஞ்சு முடிச்சு 2005 ஜனவரி 20 இந்த கேஸுக்கான அடுத்த தீர்ப்பும் வழங்குது. பட் கேரளாவுடைய ஹைகோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி சூரியநிலை கேஸ்ல கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா, கேரளா ஸ்பெஷல் கோர்ட்டால குற்றவாளிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட அந்த 41 பேரையும் நிரபராதி அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க எல்லாரையுமே விடுதலை செய்யுது. பிரைம் அக்யூஸ்டான தர்மராஜனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை டோட்டலா ரத்து செஞ்சு பிராஸ்டிடியூஷன் செஞ்சதற்கான வழக்கு மட்டும் போடப்பட்டு வெறுமனே 5 வருடங்கள் மட்டும் சிறை தண்டனை வழங்கப்படுது. அதுலயும் அவன் ஆல்ரெடி 2 வருஷம் ஜெயில இருந்ததால இன்னும் 3 ஆண்டுகள் மட்டும் சிறையில் இருந்தா போதும் அப்படின்னு கேரளா ஹைகோர்ட்டால சொல்லப்பட்டுச்சு. இப்ப வரைக்குமே இந்த கேஸ பார்த்துட்டு இருக்கிற நம்ம யாருமே இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல ஹைகோர்ட் இந்த மாதிரியான ஒரு வெர்டிக்ட கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஓ என்ன ப்ரோ, அப்ப இதுதான் நீங்க சொன்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டா, எஸ், நான் சொன்ன ட்விஸ்ட்ல இது ஒரு சின்ன பகுதி தான். ஆனா போலீஸ், கோர்ட், கேரள மக்கள் அப்படின்னு ஏன் நீங்க கூட எதிர்பார்க்காத இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த ட்விஸ்டே ஹைகோர்ட் எதுக்காக இந்த ஒரு தீர்ப்பை வழங்குச்சு, இந்திராவை ஏமாத்தின உஷா மற்றும் பஸ் கண்டக்டர் ராஜு உட்பட அநியாயமா அவளை கற்பழிச்ச அந்த 39 பேரையுமே எதுக்காக நிரபராதி அப்படின்னு சொல்லுச்சு. அப்படி கேரளாவுடைய ஹைகோர்ட் ரூம்ல என்னதான் நடந்துச்சு, அச்சு அசல் ஒரு படத்துடைய சீனாகவே ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு தரமான வாதங்கள் அடங்கிய பல ட்விஸ்ட் நிறைஞ்ச அந்த வாதங்கள் என்ன, இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறமா கேஸ் எங்கதான் போய் முடிஞ்சது அப்படின்னு இது எல்லாத்தையுமே தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டியர் எஸ்டிஐ, உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். கேஸ முதல்ல இருந்து பாக்குற உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல விக்டிம் யாரு, தப்பு செஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க யார சொல்வீங்க? கண்டிப்பா அந்த 16 வயசு அப்பாவி சின்ன பொண்ணு தான் நம்ம விக்டிம் அப்படின்னும், அண்ட் பண பலத்தாலையும் அதிகாரத்தாலையும் ஒரு சின்ன பொண்ணுடைய வாழ்க்கையவே சீரழிச்சு பண திமிரு பிடிச்ச அந்த 42 பேரையும் தான் தப்பு செஞ்ச குற்றவாளிகள் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டா? அப்படிதான் ஒட்டுமொத்த கேரளாவும் நினைச்சாங்க. இந்த கேஸ் முழுக்க 100% பாதிக்கப்பட்ட இந்திராவுக்கு ஃபேவரா இருக்கும்
இருக்கும்போது ஹைகோர்ட்டே கன்வின்ஸ் ஆகி குற்றம் சாட்டப்பட்ட 42 பேர்ல தர்மராஜனை தவிர்த்து மீதி இருக்கிற 41 பேரையும் நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வேற என்ன, பணம் கொளுத்து போயிருக்கிற அந்த 41 பேரும் சேர்ந்துதான் கேஸ எங்கேயோ திசை திருப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனா அதுதான் கிடையாது. என்னதான் ஆரம்பத்துல சில ரூபாய் நோட்டுகள் ஆட்டம் போட்டிருந்தாலும் ஒன்ஸ் கேரளா ஸ்பெஷல் கோர்ட் போலீஸ்க்கு கடுமையான ஒரு கண்டனத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே நேர்மையாகவும் சகோதரி அபயா கேஸ்ல நடந்த மாதிரி எந்த ஒரு ஊழலும் குளறுபடியும் ஆகாம தான் இந்த கேஸ் நடத்தப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த கேஸ் பாதிக்கப்பட்ட இந்திராவுக்கு ஃபேவரா தானே போயிருக்கும். எதனால ஹைகோர்ட் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கான முழு காரணம் அன்னைக்கு அந்த ஹைகோர்ட்டுடைய கோர்ட் ரூம்ல நடந்த ப்ராசிக்யூஷன் டீம், அதாவது இந்திராவுடைய தரப்புல இருந்து வாதாடின டீமுக்கும் டிஃபென்ஸ் டீம் எதிர் தரப்புல இருந்து வாதாடின அந்த ஒரு டீமுக்கும் ரொம்பவே காரசாரமா சரமாரியா அவங்க எடுத்து வச்ச அந்த வாதங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், அப்படி அன்றைய தினம் ஹைகோர்ட் ரூம்ல நடந்த அந்த ஒரு கேஸுடைய விசாரணையில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அச்சு அசல் ஒரு படத்துடைய சீனாவே ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு பல ட்விஸ்டுகள் நிறைஞ்ச அந்த வாதங்கள் இதுதான். முதல் ஆர்குமெண்டா டிஃபென்ஸ் டீம் என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்திரா தன்னுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சிருந்த பணத்தை ஊதாரித்தனமா செலவு செஞ்சு அது போதாது அப்படின்னு ஜனவரி 1, 1996 கரெக்டா இந்திரா கடத்தப்பட்டதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் தன்னுடைய கழுத்துல போட்டிருந்த ஒரு தங்க செயினையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு அடகு கடையில பொய்யான ஒரு பெயரை சொல்லி அடகு வச்சு பணத்தை வாங்கியிருக்கா. சோ இதன்படி பார்க்கும் போதே தெரியுது இந்திராவுக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு பண தேவை இருந்திருக்கு அப்படின்னு. இதை நாங்க ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் டீம் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தர்மராஜன் இந்திரா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவன் தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு கூட்டிட்டு போய் அவளை ரேப் பண்ணிருக்கான். பட் அதுக்கப்புறமா அவன் எத்தனையோ இடத்துக்கு இந்திராவை கூட்டிட்டு போய் ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்படி அவன் கூட்டிட்டு போற வழியிலையோ அல்லது அவன் கூட்டிட்டு போன அந்த ஒரு இடத்துலயோ இந்திராவுக்கு அவ தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு தடவை கூடவா அமைஞ்சிருக்காது அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சாங்க. டிஃபென்ஸ் டீம் எடுத்து வச்ச வாதங்களுக்கும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் இப்ப ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திராவுடைய குடும்பம் வெல் செட்டில்டு ஃபேமிலி. சோ அவங்களுக்கு பெருசா பண தேவையெல்லாம் இருந்ததில்ல. பட் அவளுடைய செயினை அடகு வச்ச பணத்தையும் ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சிருந்த பணத்தையும் பஸ் கண்டக்டர் ராஜுவுடைய மிரட்டலின் பேர்ல தான் அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்திருக்கா அப்படின்னு அந்த வாதத்துக்கு பதில் அளிச்சாங்க. இரண்டாவதா, இந்திராவுக்கு தப்பிச்சு போக வாய்ப்பு இல்லாம இருந்திருக்காதா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகிருக்கு. சோ அவளுக்கு இருந்த ஒரு பயத்திலேயோ அல்லது பதற்றத்திலேயோ அப்ப இதெல்லாமே தோணி இருக்காது அப்படின்னோ, இல்லனா தர்மராஜன் சின்ன பொண்ணான இந்திராவை ஏதாவது மிரட்டி வச்சிருக்கலாம், அதனால கூட அவ தப்பிக்க முயற்சி செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ப்ராசிக்யூஷன் தரப்புல சொன்னாங்க. பட் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா டிஃபென்ஸ் டீம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம், தர்மராஜன் மிரட்டுனதுனாலயோ அல்லது அவளுக்கு இருந்த பயத்தினாலேயோ அவ தப்பிக்காம இருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே அவளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல நடந்திருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். ஆனா இந்திரா தர்மராஜன் கூட 2 முறை கோட்டயம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. இந்திரா கோட்டயம்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தானே 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ அவளுக்கு அது ரொம்பவே பரிச்சயமான ஒரு இடம் தானே. நிறைய மக்கள் குவிஞ்சு கிடக்குற அந்த பிஸியான ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்திராவால கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியும். பட் அப்படி அவ எந்த ஒரு முயற்சியும் எதனால எடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே, இத கூட விட்டுருவோம். ஜனவரி 22 இருந்து 25 வரைக்கும் வனிமேல்ல 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கூட தான் இந்திராவை தர்மராஜன் தங்க வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது 3 பெண்கள் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர்கிட்ட கூடவா இவங்க என்ன கடத்தி பாலியல் தொழில ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தர்மராஜன் கூட இருந்த அந்த 40 நாட்கள்ல இந்திராவுக்கு 2 முறை உடம்பு சரியில்லாம போய் 2 வெவ்வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகப்பட்டிருக்கா. அதுல ஒரு முறை ஒரு லேடி டாக்டர் அவளை கம்ப்ளீட்டா ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லி இந்திராவை முழுவதுமா செக் பண்ணிருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி சாலிடா 20 இருந்து 25 நிமிடங்கள் வரைக்கும் இந்திராவுக்கு அந்த லேடி டாக்டர் கூட தனியா இருக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பட் அப்ப கூட இந்திரா தான் கடத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்க முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ் கிரீப்பியா போற மாதிரி தெரியும், கரெக்டா? பட் டிஃபென்ஸ் டீம் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் இன்னுமே முடியல.
டிஃபென்ஸ் டீம் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிப்ரவரி 15 இருந்து 21 வரைக்குமே குமிழில் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தர்மராஜன் இந்திராவை கூட்டிட்டு போய் தங்க வச்சிருக்கான். சில நேரம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இந்திரா மட்டும் தனியா இருக்கிற மாதிரியான ஏகப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் மோரோவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இந்திராவை கட்டி போட்டு அடைச்சு வச்சு கொடுமையெல்லாம் படுத்தல. ரொம்பவே நார்மலா அந்த வீடு முழுக்கவே இந்திரா உலாவற மாதிரி தான் ஃப்ரீயா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்திலேயே சில வீடுகள் இருந்திருக்கு. அங்கிருந்த நெய்பர்ஸ் கிட்ட இந்திரா ரொம்பவே சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கா. அண்ட் இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ சிரிச்சு பேசின அந்த சில நெய்பர்ஸ் கிட்ட இருந்து போனை வாங்கி இந்திராவுடைய மாமா ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர்ல இருக்கேன், சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வந்துருவேன் அப்படின்னு அந்த கால்ல பேசியிருக்கா. பட் இப்படி ஒரு கால் பண்ணும்போது தர்மராஜன் அவ கூட இல்ல அப்படின்னு பின்னாட்கள்ல அந்த நெய்பர்ஸால சொல்லப்பட்டுச்சு. சோ ஆப்வியஸா இது மிரட்டி பண்ண வச்ச ஒரு போன் காலா இருந்திருக்கவும் வாய்ப்பு இல்ல. இது எல்லாத்தையுமே விட கடத்தப்பட்ட அந்த 40 நாட்கள்ல இந்திரா தர்மராஜன் கூட ஒரு சினிமா தியேட்டருக்கும் போயிருக்கா. தன்னை கடத்தின ஒரு நபர் கூட எப்படி ஒரு பொண்ணால சினிமா தியேட்டருக்கு போயிருக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரி ஓகே, இதையுமே ஏதோ ஒரு கட்டாயத்தின் பெயர்ல போயிருந்தா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கிருந்துமே அவ தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் அதுக்கான ஒரு முயற்சியுமே இந்திரா எடுக்கல. அண்ட் ஆல்சோ போலீஸ் முதல் முறை இந்திரா கிட்ட விசாரிக்கும் பொழுது தர்மராஜன் கூட படத்துக்கு போனதா சொன்ன இந்திரா அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல அதை மாற்றி சொல்லியிருக்கா. இதை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்திராவுடைய முழு சம்மதத்தின் பேர்ல தான் தர்மராஜன் கூட்டிட்டு போற இடத்துக்கெல்லாம் அவளும் கூட போயிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அண்ட் இத நாங்க மட்டும் சொல்லல, இந்திராவுடைய அப்பாவே போலீஸ் விசாரணையில தன்னுடைய பொண்ணு விருப்பப்பட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்கும் போது தர்மராஜன் இந்திராவை கடத்தவோ அல்லது கடத்த முயற்சி பண்ணவோ கிடையாது அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்திரா கடத்தப்படல அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் சொன்னதை ப்ராசிக்யூஷன் தரப்பு முற்றிலுமா மறுக்கிறாங்க. பிகாஸ் ஜனவரி 16, 1996 அதாவது இந்திராவை உஷா தர்மராஜன் கிட்ட விலைக்கு வித்துட்டு போன அன்னைக்கு நைட்டு உஷா மற்றும் தர்மராஜன் ஒரு ஆட்டோ ரிக்ஷால ஏறி போயிருக்காங்க. அப்ப நமக்கு இப்போ ஒரு சின்ன பொண்ணு சிக்கி இருக்கா, இவளை வச்சு ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்திராவை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. இத அந்த ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு கேட்டிருக்காரு. அப்படி அன்னைக்கு அவர் கேட்டதை அந்த கோர்ட் ரூம்ல சாட்சியும் சொல்றாரு. ஓகே, இப்படி யோசிச்சு பார்க்கலாம். இந்திராவுடைய வயது 16. ஒருவேளை அவளுடைய அறியாமையில தர்மராஜன் கூட விருப்பப்பட்டே போயிருந்தாலும் அந்த 38 பேரும் சேர்ந்து ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற பெயர்ல அவளுடைய சம்மதமே இல்லாம ரேப் பண்ணது சட்டப்படி குற்றம் தானே அப்படின்னு ப்ராசிக்யூஷன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இதுக்கு பதிலளிக்கும் விதமா அப்பதான் இந்த கேஸ்ல டிஃபென்ஸ் டீம் ரொம்பவே முக்கியமான மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு டிஃபென்ஸ் டீம் 2 வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்கப்பட்ட இந்திராவுடைய 2 மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அதுல ஒண்ணு இந்திரா தர்மராஜன் கூட இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போனதுனால குமிழில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் டாக்டர் அவளை தனியா ஒரு அறையில செக் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த ஒரு ரிப்போர்ட்டும் அண்ட் இந்திராவுடைய அப்பா அவளை அடிமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப அங்க டாக்டர் வி.கே. பாஸ்கரன் இந்திராவை கம்ப்ளீட்டா செக் பண்ணி கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட். இந்த 2 ரிப்போர்ட்டையும் தான் டிஃபென்ஸ் டீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. பட் சம்பந்தமே இல்லாம டிஃபென்ஸ் டீம் எதுக்கு இந்த ஒரு ரிப்போர்ட்ஸை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அந்த 2 ரிப்போர்ட்ஸ்லயுமே இந்திராவுடைய பெண்ணுறுப்பு பகுதியில கடுமையான காயங்கள் இருக்கிறதையும் பல இன்ஃபெக்ஷன்ஸ் பரவி இருக்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹிக்கீஸ், ப்ரூசஸ் அதாவது கண்ணி சிவந்த மாதிரியான ஒரு சில காயங்கள் இருக்கிறதாகவும் அதுல போடப்பட்டிருந்துச்சு. பட் பொதுவாவே ஒரு பெண் ரேப் பண்ணப்படும் போது ரெசிஸ்டன்ட் வூண்ட்ஸ் இருக்கிறது வழக்கம். அதாவது யாரோ ஒரு நபர் அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த நபரை எதிர்த்து சண்டை போற சமயத்துல அப்ப ஏற்படுற சில காயங்களை தான் ரெசிஸ்டன்ட் வூண்ட்ஸ் அல்லது டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொண்ணை எதிர்த்து சண்டை போடாம இருக்க அந்த நபர் அவளை கடுமையா கைய வச்சோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சோ அடிக்கிறதுனால பல இடங்கள்ல வீக்கம் அல்லது ரத்த காயம் அப்படின்னு ரொம்பவே கொடூரமான காயங்கள் ஏற்படும். அண்ட் அதுதான் ரெசிஸ்டன்ட் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒருவேளை அந்த பொண்ணை எதிர்த்து சண்டை போடும்போது அவளுடைய கைகள்ல சில காயங்கள் ஏற்படும்.
ஏற்படும். இது டிஃபென்சிவ் wounds அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே இங்க இந்திராவுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு ரெசிஸ்டன்ட் wounds ஆர் டிஃபென்சிவ் wounds இது எதுவுமே இருந்ததுக்கான ஒரு சின்ன தடயம் கூட இல்ல. பர்டிகுலரா VK பாஸ்கரனுடைய ரிப்போர்ட் படி இந்திராவுடைய விருப்பம் இல்லாம தான் இந்த ரேப் நடந்திருக்கும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு அவருடைய ரிப்போர்ட்ல போடப்பட்டிருந்துச்சு. which means இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா இந்திரா அவளுடைய வாக்குமூலத்துல சொன்ன மாதிரி தன்னுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கு வச்சிருந்த பணத்தை ராஜுவுடைய மிரட்டலுக்கு பயந்து அவன் கிட்ட பணத்தை கொடுத்தனால இப்ப ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதோட அடகு வச்சு தன்னுடைய செயினை மீட்கிறதுக்கும் தேவையான அளவு பணம் இல்லாதனால இந்திரா அவளுடைய முழு கன்சர்ன்ல தான் தர்மராஜனுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அந்த 38 பேர் கூடயும் ப்ராஸ்டிடியூஷன்ல ஈடுபட்டிருக்கா அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் ரொம்பவே தீர்க்கமான ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. மேலும் டிஃபென்ஸ் டீம் பத்த வச்ச இந்த நெருப்புக்கு எக்ஸ்ட்ரா சில சுள்ளிகளை சேர்க்கிற மாதிரி இந்த ஒரு தியரியை உறுதிப்படுத்தும் விதமா இந்திராவுடைய நடத்தையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்திரா அவங்களுடைய அக்கா கூட கோட்டயம்ல இருந்து ஸ்கூல்ல படிக்கும் போது அவ அக்கா ஸ்கூல் படிப்பை முடிச்சு காலேஜ் போனதுனாலையும் அண்ட் இந்திரா அவளுடைய ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கும் போது அடிக்கடி தூக்கத்துல பெட்லயே பாத்ரூம் போறதுனால சில ஸ்டாஃப்ஸ் இந்திராவை ரொம்பவே இழிவா நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்திரா மூணாறுல இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு மாற்றப்பட்டா அப்படின்னு இந்திராவுடைய பேரண்ட்ஸால சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுவே ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட்ல கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திரா ஒரு ஒழுக்கமான பொண்ணு இல்ல அப்படின்னும் சோ அவளுடைய நடவடிக்கை சரியில்லாதனாலதான் நாங்க ஸ்கூலை விட்டே இந்திராவை டிஸ்மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பொய்யான ஒரு பெயரை சொல்லி ஒரு கோல் செயினை அடகு வச்ச தெரிஞ்சு யாருக்குமே தெரியாம தன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல இருக்கிற பணம் நகை அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஸ்கூல் படிக்கிற வயசுல ஓடி போக தெரிஞ்ச 16 வயதான இந்திராவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அறியாமையில அவளாவே தவறான ஒரு வழியை சூஸ் பண்ணி இந்திராவுடைய முழு விருப்பத்தோட தான் தர்மராஜன் கூட போயிருப்பா அப்படின்னு டிஃபென்ஸ் டீம் தங்களுடைய வாதத்தை முடிவு செய்றாங்க. ப்ராசிக்யூஷன் தரப்புல இந்த வாதங்களுக்கு போதுமான அளவு எதிர்வாதங்கள் வைக்க முடியாதனால ஒரு முடிவா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஏஜ் ஆஃப் கன்சர்ன், அதாவது ஒரு நபருக்கு தான் யாரு கூட உறவுல ஈடுபடலாம் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுக்கிற வயது 16 அப்படிங்கிறதுனால இதன் அடிப்படையில தகுந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் சாட்சிகள் இருக்கிறதுனால 16 வயதான இந்திரா அவளுடைய விருப்பப்பட்டு தான் அந்த 38 நபர்கள் கூடயுமே உடலுறவுல ஈடுபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இதனால இந்த ஒரு வழக்கை எங்களால ரேப் கேஸா ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஹைகோர்ட் அந்த 38 நபர்களையும் இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா நீக்கி வெறுமனே ப்ராஸ்டிடியூஷன் செஞ்ச குற்றத்திற்காக தர்மராஜனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மட்டும் வழங்கப்படுது. ப்ரோ என்ன சொல்றீங்க, ஏஜ் ஆஃப் கன்சென்ட் 16 இல்ல 18, நீங்க தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு நினைச்சா எஸ் 18 வயசு தான். ஆனா அது 2012க்கு பிறகுதான் ஏஜ் ஆஃப் கன்சென்ட்டை 2 வருடங்களுக்கு உயர்த்தி 18ஆ மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு இந்த ஒரு கேஸும் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே 2012க்கு பிறகுதான் போக்சோ அப்படிங்கிற ஒரு சட்டமும் கொண்டு வரப்பட்டுச்சு. மேலும் ஹைகோர்ட் தனிப்பட்ட ஒரு முறையில தன்னுடைய அப்பா வயசில் இருக்கிற பல நபர்கள் கூட இப்படி விருப்பப்பட்டு உடலுறவில் ஈடுபட்ட இந்திராவை நாங்க முழுமையா கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டாங்க. சோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஹைகோர்ட் கொடுத்த இந்த ஒரு தீர்ப்புனாலதான் ஒட்டுமொத்த கேரளாவுமே அதிர்ச்சி அடைஞ்சு இந்த தீர்ப்பை வன்மையா கண்டிச்சு போராட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு தீர்ப்புனால இந்திராவுடைய பர்சனல் லைஃபே டோட்டலா பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்திராவை பாக்குற விதமே மாறி போச்சு. ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஏதோ தீண்ட தகாதவங்களை ஒதுக்குற மாதிரி தள்ளி வச்சாங்க. இது இந்திராவுடைய குடும்பத்தை கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க மேல இருக்கிற அந்த கரையை துடைக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ண இந்திராவுடைய ஃபேமிலி அதுக்கான வேலைகளையும் பாக்குறாங்க. அண்ட் கடைசியா பல வருட விசாரணை எல்லாமே முடிஞ்சு ஏப்ரல் 14, 2014 சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸுடைய கடைசி தீர்ப்பு வருது. பட் இப்பவுமே கேரள மக்கள் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்துச்சு. அது என்னன்னா ஆச்சரியப்படும் வகையில முதலா கேரளா ஸ்பெஷல் கோர்ட் இந்த கேஸ்ல தந்த அந்த ஒரு தீர்ப்பை தான் இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டும் உறுதிப்படுத்துது. which means தர்மராஜனுக்கு தந்த ஆயுள் தண்டனையும் மீதி இருக்கிற குற்றவாளிகளுக்கு 4 to 14 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்படுது. பட் இந்த கேஸ்ல பார்க்கும்போது தப்பு 2 தரப்புலையும் இருந்தாலும் எதுக்காக சுப்ரீம் கோர்ட் அந்த நபர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தண்டனையை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான பதில இந்த கேஸ்ல தீர்ப்பு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹானரபிள் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. அது
என்ன அப்படின்னா, ஒரு பெண் எதிர்த்து சண்டை போடல அல்லது மௌனம் மட்டுமே சாதிக்கிறா அப்படிங்கறதுனால அதுக்கான அர்த்தம் சம்மதம் கிடையாது. தன்னால அந்த ஒரு நிலைமையில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சும் நிறைய பெண்கள் அந்த கொடுமையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு சுப்ரீம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறமாவது இந்திராவுடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்ட் 1 இன்ட்ரோவை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். பிகாஸ் இவ்வளோ நேரமா நம்ம கேஸ்ல பார்த்துட்டு இருந்த அந்த 16 வயது பெண் இந்திரா தான் அந்த நடுத்தர வயது பெண்மணியே. அண்ட் அதே இன்ட்ரோல சொன்னது போலவே தோற்று போன மாதிரி கூனி குறுகி யாரு கண்ணையும் நேரா பார்க்க முடியாத அளவு ஒரு அவமானத்திலேயே தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. இந்திராவுடைய சொந்தக்காரங்க யாருமே இவங்க ஃபேமிலி கிட்ட பேச்சு வச்சுக்காம, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடாம, நல்லது கெட்டதுக்கு கூட வந்து நிக்காம ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு விரக்தி நிறைஞ்ச விழியோட ஓரமா கொஞ்சம் கண்ணீரோட இந்திராவுடைய அப்பா நாராயணன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பட் என்னதான் குடும்பமா இன்டர்வியூ கொடுத்தாலும் ஒண்ணுத்துல கூட அவங்க யாருடைய முகமும் தெரிய வாய்ப்பில்லை. என்னதான் நீதி இவங்க பக்கம் இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தங்களுடைய முகத்தை காமிக்க கூட விருப்பம் இல்லாத அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலைமை இருந்திருக்கு. அவ்வளோ ஏன், இந்த கேஸ் முழுக்கவே இந்திரா மற்றும் நாராயணன் அப்படிங்கிற பெயர்லயே நீங்க கரெக்டா கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது சித்தரிக்கப்பட்ட ஒரு பெயர் தான். சோ டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதுல யார் மேல தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? 16 வயதான இந்திரா மேல தப்பா, அல்லது 16 வயசு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம அந்த ஆசைகளை தீர்த்துக்கிட்ட அந்த 42 பேர் மேல தப்பா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.